நிலாவுக்கும் சோழனுக்கும் இடையில புகுந்து விளையாட நினைக்கிற ராகாவுக்கும் அவன் கம்பெனிக்கும் ஒரு கும்பிடு போட்டுட்டு நிலா வெளியில வந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். முருகன் அந்த நைட் ஷிஃப்ட் டியூட்டி எல்லாம் இப்ப யார் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் தன்னோட பிஏ முருகன் கிட்ட கேட்க உடனே முருகன் சொல்றாரு, சார் அதை நம்மளோட ஆனந்த் தான் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு. உடனே ராகவோ, நோனோ இனிமேல் அவர் பார்க்க வேண்டாம், கிட்டத்தட்ட 6 மாசம் அந்த டியூட்டியை அவர் தானே பார்த்தாரு, இனிமேல் நிலாவுக்கு அந்த டியூட்டியை அலோகேட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல உடனே முருகன் சொல்றாரு, சார் இது வரைக்கும் நம்மளோட ஃபாரின்ல இருக்கிற சீஃப் மேனேஜர் இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் நைட் ஷிஃப்ட்டுக்கு போட வேண்டாம்னு சொல்லி ஏற்கனவே நமக்கு வார்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல உடனே ராகவ் சொல்றாரு, இதை பாருங்க, ஃபாரின்ல இருக்கிற சீஃப் கெஸ்ட் வந்து இந்த கம்பெனியை ஆர்கனைஸ் பண்ண போறது கிடையாது, நான் தானே இந்த கம்பெனிக்கு எம்டி, டூ வாட் ஐ செட் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை கடுப்பா திட்டுறாரு. எப்படியாவது நிலாவை பழி வாங்கியே ஆகணும், இனி ஒவ்வொரு அடியும் நம்ம கொடுக்கறதுல நிலா மரியாதையா நான் உன்னை லவ் பண்ணுறா ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதற வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராகவ் நிலாவுக்கு நைட் ஷிஃப்ட்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண சொல்லிடுறாரு. அதே சமயம் நிலா அங்கே வீட்டுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ போய் முருகன் சொல்கிறாரு, மிஸ்ஸஸ் நிலா, உங்களுக்கு நாளையிலேருந்து நைட் ஷிஃப்ட்டு, ஸோ பி ரெடி ஃபார் தட் அப்படின்னு சொல்ல உடனே நிலா சொல்கிறாங்க, வாட் மிஸ்டர் முருகன், என்னது நைட் ஷிஃப்டா, திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா எப்படி, அதுக்கு நான் கொஞ்சம் ரெடியாக வேண்டாமா, இது எனக்கு வேலைக்கு சேர்த்தும் பொழுதே நைட் டியூட்டியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி தானே நீங்கள் வேலைக்கு சேர்த்துனீங்க அப்படின்னு சொல்ல உடனே எனக்கு தெரியாதுப்பா, நம்ம எம்டி ராகவோட உத்தரவு, நீங்கள் ஏதாவது டவுட் கேட்கணுன்னா யூ கேன் கான்டாக்ட் மிஸ்டர் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கிளம்பிடுறாரு. உடனே நிலா உள்ளே போகிறாங்க. வீல் சேரில் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கிற ராகவ், உன்னை எதிர்பார்த்து தாண்டி உட்காந்துருக்க வா அப்படிங்கிற மாதிரி, வாட் மிஸ் நிலா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. அதே சமயம் உள்ளே போன நிலா, என்ன மிஸ்டர் ராகவ், நைட் ஷிஃப்ட் எதுவும் இருக்காதுன்னு சொல்லி தானே என்னை டியூட்டியில் சேர்த்துனீங்க, இப்படி திடுத்துப்புன்னு வந்து நாளைக்கு நைட் ஷிஃப்ட்டு, நீ இனிமேல் ஃபுல்லாக நைட் ஷிஃப்ட் தான் பார்க்கணுன்னு சொன்னால் இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராகவ் சொல்கிறாங்க, இதை பாருங்கள், ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஒவ்வொரு மாதிரி வரும், திடீர்னு இப்போ உங்களுக்கு அலோகேட் பண்ண போகிற ப்ராஜெக்ட் ஃபாரின் கிளைண்ட்டு, ஸோ யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. உடனே நிலா எதுவுமே பேசுறதுக்கே சான்ஸ் கொடுக்காத மாதிரி இப்படி ப்ரொஃபஷனலாக பேசுகிற மாதிரி பேசுகிறான், ஆனால் உண்மையில் இவன் நம்மளை பழி வாங்கினதுக்கு வேண்டிதான் நைட் ஷிஃப்ட் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா நினைக்கிறாங்க. மிஸ்டர் ராகவ், என் கூட வேறு யார் யார் அந்த இதில் நம்ம டீமில் இருக்கிற எல்லாருமே செய்வாங்க தானே அப்படின்னு சொல்ல, நோ யூ ஒன்லி வில் டூ அப்படின்னு சொல்கிறாரு திமிரா உட்காந்துக்கிட்டு. உடனே நிலாவும் முறைக்கிறாங்க, என்ன நிலா, என்ன முறைக்கிறீங்க, உங்களுக்கான டியூட்டியை சொல்லியாச்சு, இப்போ நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் தன்னோட லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணிட்டு எடுத்துட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாரு. அதே சமயம் சோழன் கீழே காத்திருக்காரு. கீழே வர்ற நிலா முகம் வாடி போய் வர்றதை பார்த்த சோழன், என்னங்க என்ன அந்த மங்குஸ் மண்டைய இன்னைக்கு ஏதாவது உங்களை டார்ச்சர் பண்ணானா அப்படின்னு கேட்க உடனே நிலா சொல்றாங்க, இதை பாருங்க, நீங்க ஏற்கனவே மெசேஜ்ல ரிப்ளை பண்ணதால தான் அவரு என்கிட்ட இப்படி கடுப்பா நடந்துக்கிறாரு, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவுங்கிறது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல தான் மேல இருக்கிற தப்பை உணர்ந்துக்காம சோழன் மேல தான் வச்சிருக்கிற அன்பையும் வெளிக்காட்டிக்காம நிலா பேசுறது சோழன் பெருசா எடுத்துக்காம இருக்காரு வழக்கம் போல. அப்ப நிலா சொல்றாங்க, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தான் சோழன், இப்ப நைட் ஷிஃப்ட் போட்டாரு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, என்னது நைட் டியூட்டி போட்டாங்களா, எல்லாருமே உங்க டீம்ல வேலை செஞ்சா நீங்களும் செய்ய வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கார்ல டிரைவ் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு போக போக சோழன் பேச உடனே நிலா சொல்றாங்க, அதான பிரச்சனையே, டீம்ல யாருக்குமே நைட் ஷிஃப்ட் போடாம எனக்கு மட்டும் போட்டு வச்சிருக்கான் அந்த ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேடா பேசிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. உடனே சோழன் மனசுக்குள்ளேயே சிரிச்சுட்டு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம், எத்தனையோ பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இறக்கி விடுறாரு. அதே சமயம் அங்கே சேரன் அண்ணா கிட்ட போய் சொல்கிறாங்க, நிலா அண்ணா நாளைக்கு இந்நேரம் நான் டியூட்டியில் இருப்பேண்ணா அப்படின்னு சொல்ல, என்னப்பா நிலா அதிசயமாக சொல்கிற, எப்போவுமே இந்நேரம் டியூட்டி முடிச்சு நீ வர நேரம் தானே, எப்படி நீ டியூட்டியில் இருப்ப அப்படின்னு. அதே சமயம் ஒன்றும் தெரியாதவர் போல நடேசனும் கேட்டுக்கிட்டே நிற்கிறாரு. ஆமாம், அந்த ராகவ் அந்த கேடுகட்ட நாயி என்னை நைட் ஷிஃப்ட் வர வச்சு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்னா, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, நான் எதுக்கு பயக்கணும், நான் போகிறேன், ஒர்க் பண்ணுறேன், என்னோடய டியூட்டியை செய்கிறதுக்கு நான் பயந்துக்க மாட்டேன், எனக்கு எப்போ வெளியில் ஒரு நல்ல கம்பெனி கிடைக்குதோ அப்போவே அவன் முகத்தில் இந்த வேலையும் வேண்டாம் நீயும் வேண்டான்னு சொல்லி காரி துப்பிட்டு வந்துடலாம் தானே இருக்கேன், ஆனால் அதுக்கான நேரம் தான் அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல உடனே சோழனுங்க, அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு பயந்துட்டு வேலையை விட முடியுமா, நீங்கள் போயிட்டே இருங்க, அவன் உங்கள் வழியில் கிராஸ் ஆகாத மாதிரி நான் லைட்டாக ஒரு
தட்டு தட்டி வச்சுட்டே இருக்க அடிக்கடி அடிக்கடி அவனுக்கு கொஞ்சம் மக்கர் பண்ணுறான், அதுக்கு ரிப்பேர் பார்த்தா தான் நல்லா ஓடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சோழன். உடனே போதும், நீங்கள் இதுவரைக்கும் எனக்காக ரிப்பேர் பண்ணதே போதும் அவனை, இதனால் பாதிக்கப்பட போகிறது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கடுப்பாகி திட்ட உடனே ஒன்றும் தெரியாதவர் போல காது குடஞ்சிக்கிட்டே போயிடுறாரு நடேசன். டேய் ராகவ், உனக்கு இருக்குடி என்கிட்ட இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி நடேசன் அன்னைக்கு சாயங்காலம் எல்லாருக்கும் முன்னாடி கம்பெனி முடிஞ்சு கீழே ஆஃபீஸ்லேருந்து எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி அங்கே கேட் கீப்பருக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு, ஏனுங்க சார், இந்த கம்பெனியோட எம்டியோட டிரைவரு காரு அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க உடனே அதோ அங்கே பிளாக் கலரில் பெருசாக ஒரு சொகுசு கார் இருக்குது பாருங்க, அதுக்குள்ளே தான் அந்த எம்டி ராகவோட டிரைவரும் உட்காந்துருப்பாரு. யூஸ்வலாக அவரே டிரைவ் பண்ணிட்டு போயிடுவார், எப்போவாச்சும் ஒரு நாள் தான் டிரைவர் வருவார், இன்னைக்கு டிரைவர் போட்டு தான் வந்திருக்காரு அப்படின்னு வாட்ச்மேனும் யதார்த்தமாக சொல்லிட உடனே அங்கே போய் அந்த வாட்ச்மேனோட சட்டையை எட்டி பிடிச்சு, டேய் ஒழுங்கு மரியாதையா போயிடுடா, எனக்கு இங்கே ஒரு டியூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் மிரட்டுறாரு. உடனே என்னை எதுக்கு ஏன் மிரட்டுற அப்படின்னு, இங்கே ஒரு முக்கியமான கணக்கு நான் முடிக்கிறதுக்கு வந்திருக்கேன், நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போ, எனக்கு ஒரு பெரிய மனுஷனாக ஒரு உதவி பண்ணியா அப்படின்னு சொல்ல உடனே என்ன அந்த ராகவ் ஏதாவது விளையாட்டு காமிக்கிறானா, இதுக்கு முன்னாடி நிறைய பேத்துக்கிட்ட இப்படி தான் அவன் பண்ணியிருக்கான், சரி சரி என்ஜாய் பண்ணுங்க, நான் வர்றேன், என்ன பண்ணுறது, என்னோட வகுப்பு பொழப்புக்கு வேண்டி இவங்ககிட்ட டிரைவராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்துட்டு அந்த டிரைவரும் கிளம்பிட பெரிய பில்டப் விட்டுட்டு ஃபோன் பேசிக்கிட்டே லேப்டாப் பேக்கையும் தூக்கிக்கிட்டு அன்னைக்கு கீழே இறங்கி வந்த ராகவ் மடமடன்னு தன்னோட டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துக்கிறாரு. டிரைவர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கிளம்பலாண்டி கிளம்பலாம், ஒரே அடியும் உன்னை பேக் பண்ணுற அனுப்பித்தான் போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு டக்குனு காரை திருப்பி ஸ்பீடாக ஓட்ட ஆரம்பிக்கிறாரு நடேசன். உடனே அங்கே என்ன இது ஏன் டிரைவர் கிடையாதே, நீ யார் மேன், யார், ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சத்தப்போட, நானாடி, நான் தான் உனக்கு எமன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாரு. உடனே நீ எமனா, நீ யார் மேன் அப்படின்னு சொல்கிற வா, இப்போவே அவசரப்பட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நடேசன் வேகமாக காரை ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஓட்டிட்டு போகிறாரு. அன்னைக்கு நைட்டு 7 மணியும் ஆயிடுது. அப்போ நல்லா 4 தட்டு தட்டி ராகவ, ஏண்டா என் மருமக புள்ள நிலா கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சும் அவளுக்கு லவ் டார்ச்சர் கொடுப்பேன், அந்த புள்ள சுத்தமாக எனக்கு உன்னை பிடிக்கலடான்னு காரி துப்பாத குறையா உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிடுச்சு, எனக்கு என் புருஷன் சோழன் இருக்கான்னு அவள் சொன்னாலா இல்லையா, அதுக்கப்புறமும் நீ என்னடா மெசேஜ்னு மெசேஜ் அனுப்புவேன், அதை பார்த்துட்டு என் புள்ள சோழன் சும்மா இருப்பானா, அவனே உன்னை கோபம் வந்தால் தீர்த்து கட்டிடுவான், இருந்தாலும் வாழ வேண்டிய புள்ள எதுக்கு அவன் ஜெயிலுக்கு போகிறான்னு சொல்லி தான்டா நான் உன்னை முடிச்சுடலான்னு இங்கே இப்படி கடத்திட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே நான் தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பம்பறாரு பயக்கிறாரு ராகவ். என்ன கொழுப்பு இருந்தால் அவளுக்கு நைட் டியூட்டி போட்டு அவளை டார்ச்சர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருப்பேன், உனக்கு இந்தடா வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல 4 குத்து குத்தி முகத்தில் 4 குத்து குத்துறாரு. அதே சமயம் இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது, ப்ளீஸ் உங்களோட டாட்டர் இன் லாவை நான் ஃப்ரீ பண்ணி விட்டுறேன் நைட் டியூட்டிலேருந்து, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட உடனே என்னை எங்கள் வீட்டில் கொண்டுட்டு போய் விட்டுருங்க, எனக்கு ரொம்ப முடியலை அப்படின்னு சொல்ல, டேய் ஒழுங்கு மரியாதையா நீயே கார் எடுத்துகிட்டு போனாலும் அவன் மண்டையும் அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு.